இங்க முத்துவுமே ரொம்ப கோபத்தோட வித்யா கிட்ட போயிட்டு முதல்ல எல்லா உண்மையும் எனக்கு சொல்லுங்க வித்யா, எதுக்காக என்னோட ஃபோன் எடுத்தீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க தான் என்னோட ஃபோன் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான மொத்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வித்யாவுமே, இங்க பாருங்க முத்து, நீங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து ரொம்ப என்ன ரெஸ்பான்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நான்லாம் உங்க ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வித்யாவும் இங்க முத்துக்கு எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவுமே, இங்க பாருங்க, அந்த போனை நீங்க எங்க எடுத்தீங்க, நீங்க எங்க விட்டீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கா இந்த போனு எதுக்காக நீங்க எடுத்தீங்க, அது மட்டும் இல்லாம இந்த போன்ல இருக்கிற வீடியோவை நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற எல்லா உண்மையை முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து கார்னர் பண்றாரு. உடனே இந்த பக்கம் வித்யாவுமே, இல்ல கிடையவே கிடையாது, நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்துவுமே, இங்க பாருங்க, நான் ஏற்கனவே இந்த போன் காணாம போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன், இனிமே இந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகாம தான் இருக்கு. இப்போ இந்த போன் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க, நீங்க ஜெயிலுக்குள்ள போறது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனை நீங்க எதுக்கு எடுத்தீங்க, இந்த போனை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, யார் பேச்சை கேட்டு நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஒழுங்கா வாயை திறந்து உண்மையை சொல்லுங்க, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் பேச மாட்டேன், போலீஸ் தான் வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னு இங்க வித்யாவுமே வேற வழி இல்லாம, எனக்கு புரியுது முத்து, இந்த போன் எடுத்தது ரோகிணி தான், அது மட்டும் இல்லாம அவ தான் அந்த வீடியோவை சென்ட் பண்ணிட்டு அந்த போனை என்கிட்ட கொடுத்து கடல்ல போட சொன்னா, ஆனா நான் தான் போயிட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன், சொல்ல போனா இது ஏன் தப்பு தான், நான் தான் ரோகிணிக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துமே, எனக்கு நல்லா தெரியும் நீங்க எப்படி பண்ற ஆளே கிடையாது, கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்கிறது ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வித்யாவுமே, எனக்கு தெரியும் அவெல்லாம் என்ன ஃப்ரெண்டா கூட மதிச்சது இல்லைல்ல, அவ எப்பவுமே என்ன ஒரு அசட்டா தானே பாத்துக்கிட்டு இருக்கா, அவளோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக என்ன ஒரு நபரா தான் வச்சுக்கிட்டு இருக்கா கூட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யா ரொம்பவே மன வருத்து பேசிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்டவன முத்துவுமே, முதல்ல எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, ரோகிணிக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி முத்து கேட்கறாங்க. அது என்னோட பர்சனல், அதை விட்டுருங்க, உங்களுக்கு அதை தெரிஞ்சிருச்சுல, இப்போ நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே, அதெல்லாம் முடியாது, நீங்க கண்டிப்பா வீட்டுல வந்து இந்த உண்மையை சொல்லி ஆகணும், இதை சொன்னாதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும், முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வித்யாவுமே, இல்ல முத்து, நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன், ஆனா என்னால உங்க வீட்டுக்கு வந்து சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப முத்துவுமே, இங்க பாருங்க வித்யா, திரும்ப திரும்ப என்னால உங்களை வந்து மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண முடியாது, நான் டைரக்டா போலீஸ்டே போயிடுறேன், நீங்க வந்து எந்த சாட்சியும் சொல்ல வேண்டாம், அவங்களே வந்து உங்களை கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வைப்பாங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துமே வித்யாவோட வீட்டை விட்டு வேக வேகமா வெளியேறாங்க. இதை பார்த்து வித்யாமே ரொம்ப பயந்துக்கிட்டு, இங்க பாருங்க முத்து, போலீஸ் எல்லாம் போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்க வீட்டுல வந்தானே சாட்சி சொல்லணும், நான் வரேன் இருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யாவுமே முத்து கூட கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க முத்துவுமே வீட்டுக்கு போயிட்டு இங்க வீட்டுல இருக்க எல்லாரையுமே வெளியில கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுமே, இவன் வேற எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதே வேலையா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட போயிட்டு, ஏன்டா என்னடா மறுபடியும் பிரச்சனைடா, என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இருங்க எல்லாரும் வரட்டும் அப்படின்ற மாதிரி ரோகிணி, மனோஜ், ஸ்ருதி, ரவி, மீனா எல்லாருமே ஹாலுக்கு வர வைக்கிறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் முத்துவுமே, என்னோட போன் காணாம போனது கிடைச்சிருச்சு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுமே, டேய் அதான் நேத்தே கிடைச்சிருச்சுலடா, அப்ப என்னடா இதை வச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே, எங்க பாருங்க, இந்த போனை யார் எடுத்தா, இந்த போனை எடுத்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த போனை எடுத்தவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்க, இந்த போனை எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க இங்க சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க ரொம்பவே மும்மரமா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க மீனாமே ரொம்ப ஆர்வமா, யாருங்க அது பண்ணது, யார் அந்த வேலையை பண்ணது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்துவுமே, வேற யாரும் இல்ல, இந்த ரோகிணி மேடம் தான் இந்த போனை திருடினது மட்டும் இல்லாம இந்த சத்யாவோட வீடியோவை சிட்டிக்கு அனுப்பி விட்டு சிட்டி மூலமா ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்து எல்லார்கிட்டையும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயாவுமே, ஏண்டா ரோகிணி தான் இதை பண்ணிருக்காங்கிறதுக்கு உன்ட்ட என்ன ஆதாரடா இருக்கு, சம்பந்தமே இல்லாம ரோகிணி மேல இவ்வளவு பெரிய தப்பு சொல்லிக்கிட்டு இருக்க, அவையும் உன் போனை திருடணும், அவகிட்ட இருக்க கோடிக்கணக்கான சொத்தை வச்சு அவ என்ன வேணாலும் வாங்கிட்டு போயிருவா, அவையும் உன் போனை திருடி இந்த வேலையை அவ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுமே கேள்வி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் வந்து வித்யாவை முத்துவுமே உள்ள கூப்பிடுறாரு. அப்ப வித்யா உள்ள வந்த உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு தெரிஞ்சிருது, நம்ம அவகிட்ட சண்டை போட்டதுனாலதான் அவ நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்துட்டா போல இருக்கு, இன்னைக்கு சோலி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வித்யாவுமே, ஆமா இந்த மாதிரி ரோகிணி தான் அந்த போனை திருடி என்கிட்ட கொடுத்தா, அவ சொன்ன மாதிரி அந்த வீடியோவை டைரக்டா இங்க சிட்டிக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு அந்த போனை கொண்டு போய் கடல்ல போற வழியில தான் இப்ப மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் முத்து கண்டுபிடிச்சார் அப்படின்ற மாதிரி வித்யா ஒத்துக்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற மனோஜுமே ரொம்ப கோபத்தோட, ஏண்டா முத்து, அவனே ஒரு திருட்டு பையன், அவன் பணத்தை திருடுறதுக்காக ரோகிணி அது பண்ணிருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி நீங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சத்யாவை ரொம்பவே நக்கல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற முத்துவுமே ரொம்பவே கோவப்பட்டு, டேய் திருட்டு பையல, நீ தாண்டா திருட்டு பையன், சொல்ல போனா நீ அவனை அப்படி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, நீ அவனை
அவனாவது பரவாயில்லடா, அவங்க அக்காவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினதுக்காக நம்ம அம்மாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அந்த பணத்தை திருடினா, அதுவும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். ஆனா நீ ஒரு திருட்டு பையன் இருக்கல்ல, 20 லட்ச ரூபாய் திருடிட்டு போயிட்டு அதே பணம் உன் திருப்பி கைக்கு வந்தப்ப கூட அந்த பணத்தை நீ வீட்டுக்கு தராம நீ பிசினஸ் ஆரம்பிச்சு நீ திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சத்யாவை திருட்டு பையன்றியா? அவன மாதிரி நியாயமானவன் எவனும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆகி இந்த பக்கம் மனோஜப்பட்டு திட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனாவுமே, ஏன் ரோகிணி இப்படி பண்ணீங்க? என் தம்பியோட வாழ்க்கை அழிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? சொல்லப்போனா அவன் என்ன பண்ணிட்டான்? என்ன கஷ்டப்படுத்தினாங்கிறதுக்காக தானே அவன் இப்படி பண்ணா. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை தான் அவன் திருப்பி கொடுத்துட்டான்ல. ஆனா நீங்க இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாம எதுக்காக அவனோட வீடியோவை சிட்டிக்கிட்டு அனுப்புனீங்க? அவன் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி என் தம்பியோட வாழ்க்கையை போயிருக்கும் தெரியுமா? கடைசி நிமிஷத்துல நீங்க முத்து மட்டும் பணத்தை ரெடி பண்ணி எப்படியா கொடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கலன்னா சத்யாவோட லைஃபே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அண்ணாமலையுமே, ஏமா ரோகிணி, இந்த மாதிரி குடும்ப விஷயத்த குடும்பத்துக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே, நீ எதுக்காக இந்த வட்டிக்காரன்ட்டு எல்லாம் போய் வீடியோ கொடுத்துட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம இது என்ன பழக்கம்? இது இந்த மாதிரி முத்துவோட போனை திருடி கொண்டு போயிட்டு நீ என்ன வீடியோ எல்லாம் அனுப்பி விட்டு இப்படி பழி வாங்குறது? இது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு செட் ஆகாதுமா, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல முத்துவுமே, இங்க பாருப்பா, இந்த ஒரு விஷயத்துக்காக நீ ரோகிணி மடத்தை திட்டாத, இதை விட அவங்க ஒரு பெரிய வேலை பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை எதுக்காக கொடுத்திருக்காங்க நீ தெரிஞ்சனா இன்னுமே கோவப்படுவ அப்படின்ற மாதிரி சீக்ரெட் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், யாருக்காகடா செஞ்சா, எதுக்காக பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்போ முத்துமி எல்லாம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, ரோகிணிக்கு யாரோ ஒரு ஆள் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. அவனை டார்ச்சர் பண்ணி அடிக்கிறதுக்காக தான் இந்த பக்கம் சிட்டி கிட்ட இந்த மாதிரி சத்யாவோட வீடியோவை ஒரு ஆதாரமா கொடுத்து இன்னொரு பக்கம் சிட்டியை வச்சு அந்த ஆளை அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்திருக்காங்க. இவங்க பயங்கரமான ரவுடித்தனமான வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆள் எதுக்காக இந்த மாதிரி வந்து ரோகிணிகிட்ட பிரச்சனை பண்ணான்னு தெரியல. ஒருவேளை ரோகிணி சம்பந்தப்பட்ட உண்மைகள் ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரோகிணி கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆனா ரோகிணியுமே இனிமேல் அவங்க வழிக்கு அந்த ஆள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிட்டி மூலமா ஆளுங்களை வச்சு அடிச்சு அந்த ஆளை பெட்ல சேர்த்து பணம்லாம் செலவு பண்ணிருக்காங்கன்ற வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன்ப்பா. எனக்கு தெரிஞ்ச இந்த ரோகிணி நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணிக்குன்னு இன்னொரு முகம் ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே அண்ணாமலைட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல மனோஜுமே, டேய் முத்து, இந்த மாதிரி உன் போனை மட்டும் எடுத்ததுக்காக சம்மந்தம் இல்லாம ரோகிணி மேல கதை கட்டி விட்டுட்டு இருக்காத. அவெல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது. அவ எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் முத்து பக்கத்துல இருக்க வித்யாவுமே, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி ஆள் சரியான ஆள் கிடையாது. அவ எப்பவுமே நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியாம தான் செய்வா அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட பல உண்மைகளை முழுங்கிட்டு ஒரு சில உண்மைகளை மட்டும் வெளியில சொல்றாங்க. சொல்லப்போனா இங்க வித்யாவோட பிளான் எப்படின்னா, ரோகிணி உன்னோட உண்மைகளை பத்தி எப்பவுமே வீட்டுல பேசிட்டு பேசாம எல்லார் காலையும் விழுந்துரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ரோகிணி தான், என் வாழ்க்கை போயிடக்கூடாது, நான் மனோஜை எப்பவுமே ரொம்பவே மனசார லவ் பண்றேன், அதுக்காக கண்டிப்பா நான் மனோஜ் கூட வாழணுங்கிறதுக்காக தான் எல்லா உண்மையும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் வித்யா எப்பவுமே எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரோகிணியோட லைஃபுக்கு பிரச்சனை வராம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோகிணிக்கு இப்படியே போச்சுன்னா அவ கண்டிப்பா கிறிஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லிடுவா. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு முதல்ல அவளை வெளியில அனுப்புங்க, அவ என்னோட துரோகி, சொல்ல போனா என்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரி இங்க வித்யா மேல ஒரு திருட்டு பட்டத்தை கட்டி அங்க வித்யாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்க. அப்ப இப்படி ரோகிணி எல்லாம் பேசுறதை கேட்ட வித்யாவுமே, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோவப்பட்டுட்டு, முத்து நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அவங்களே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே, என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வித்யாவை டென்ஷன் பண்ணி வீட்டை விட்டு விளையாண்டுட்டீங்களா? எனக்கு என்னமோ நீங்க நிறைய உண்மைகளை மறைக்கிறீங்களே, முதல்ல எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கிட்ட கேட்கறாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட உடனே இங்க விஜயாவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அவங்களுமே ரோகிணியை பார்த்து, ரோகிணி முதல்ல உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பி, எதுக்காக இந்த மாதிரி ஆள் வச்சு நீ ஒரு ஆள் அடிச்ச? அது மட்டும் இல்லாம அந்த ஆள் உன்னை என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான்? எதா இருந்தாலும் முதல்ல ஓப்பன்லாம் வீட்டுல சொல்லு. நீ மனோஜ் கிட்டையாவது உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா அவங்ககிட்டயும் எதுவும் சொல்லாம வச்சிருக்க. நீ உனக்குள்ள இவ்வளவு ரகசியங்களை வச்சிருக்க, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நீ எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைக்கிற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயாவுமே டைரக்டா இங்க ரோகிணியை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.